செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி தாங்க. இதே அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட்கான வங்கி, அதாவது விவசாயம் சார்ந்த ஒரு வங்கி. அந்த ஒரு வங்கியில் தான் இப்போதைக்கு நிறைய வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா எக்கச்சக்க வேலை வாய்ப்புக்கு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய வேகன்சிஸும் இருக்குது, 91 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ இதை மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட்டுன்னு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட் மேனேஜர் ரோலுக்கு கிரேட் ஏ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 30 நவம்பருக்குள்ளே அதை அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்ஆர்டிபிஎஸ் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஜென்ரலுக்கு 48 பேரை எடுக்கிறாங்க. அடுத்தது சார்ட் அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு 4 பேரையும், கம்பெனி செக்ரட்டரி அப்படின்றதுக்கு 2 பேரையும், ஃபினான்ஸ் அப்படின்றவருக்கு 5 பேரையும், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 10 பேரையும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு ஒருத்தவங்களையும், பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு 2 பேரையும், ஃபிஷரிஸ்க்கு 2 பேரையும், ஃபுட் ப்ராசஸிங்க்கு 2 பேரையும், லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸ்க்கு 2 பேரையும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 பேரையும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 பேரையும், மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒருத்தவங்களையும், எக்கனாமிக்ஸில் 2 பேரையும். ஸோ டோட்டலாக 85 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய லீகலில் 2 பேரையும், ஏஎம் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டியில் சொல்லக்கூடிய 4 பேரையும். ஸோ டோட்டலாக 91 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா? இதில் பிடபிள்யூபிடிக்கும் 7% கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருந்திருக்காங்க. இது கேட்டகரி வைஸாக எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸுமே அவங்க இங்கே தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ரிசர்வேஷனும் இருக்குங்க. பிடபிள்யூபிடிக்கு ஹரிசாண்டலாக ரிசர்வேஷன் இருக்குது. யூஆர் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூபிடிக்கான ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதையுமே இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சேலரியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா. சேலரி டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டேபிள் 1ல் இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ரெக்வயர்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஃபைனல் செமஸ்டரில் படிச்சுட்ருங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிசிப்ளினில் இருந்தால் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் ரோலுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பேங்கிங் சர்வீஸ் ஆர்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு நீங்கள் சிஏ ஐசிஏஐலேருந்து ஏதோ முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. கம்பெனி செக்ரட்டரிக்கு ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிசிப்ளின்லேருந்து பிடிச்சிருந்தா போதும். ஃபினான்ஸ்க்கு பிபிஏ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் பிஇஓ பிடெக்கோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேயும் இருக்குங்க, பேச்சுலர் டிகிரி படிச்சுக்கோங்க. பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா, பேச்சுலர் டிகிரியில் அப்ளை பண்ணலாம். ஃபிஷரிஸ்லேயும் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், லேண்ட் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தால் அது கரஸ்பாண்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது மார்க் பேசிஸில் உங்களை வேலைக்கு எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றதையும் அவங்க கிளியர் கட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வயது என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது பியூர் ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஃபார் ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, டெசிஷன் மேக்கிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 200 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. இது போக சிலபஸ் என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சிலபஸை பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரைட்டீரியா வயது அப்படின்றது சொல்லிட்டு ஜாப் ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டு செலெக்ஷன் ப்ராசஸையும் சொல்லியாச்சு. சரிங்களா? ப்ராசஸ்ஸு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் மக்களே. இது டீட்டெயில்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபேஸ் 1 எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கும் நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 150 ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் 850 ரூபா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சம்பளம் 44,500 இருந்து 89,150 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 44,500 89,150 ரூபா வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே? ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு. ஆல் தி பெஸ்ட். நன்றி மக்களே.